முஸ்லிம்னு சொல்லிக் கொண்டு பேயை நம்புறீங்க. இறந்து போன யாரும் இந்த உலகத்துக்கு திரும்ப வர முடியும் நினைச்சா அல்லாஹ்வுடைய கட்டுக்காவல் பலவீனம் நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல முன்கர் நக்கீருடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய உயிர்கள் தப்பி வந்து மனிதர்கள்ட்ட மேலாடுது நினைக்கிறீங்களே, பேயை நம்புறீங்களே. இது எந்த மார்க்கத்தில் உள்ளது? குர்ஆன்ல உள்ளதா? ஒரு முஸ்லிம் பேயை நம்புனான்னு சொன்னா அவன் முன்கர் நக்கீரை நம்பல, கபரை நம்பல, அங்க வேதனை செய்யப்படுறத நம்பல, அங்க நல்லடியார்கள் இன்பமாக அனுபவிச்சுட்டு இருக்காங்களே அதை நம்பல, அல்லாஹ்வுடைய கஸ்டடியை நம்பல. அப்ப அதுகளை உரசி பார்க்கிறோம், அதுல நம்ம வீக்கா இருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு செயலா நீங்க எடுத்து பாருங்க. மௌலிது ஓதுறீங்க, இஸ்லாத்துல உண்டா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12ல மௌலிது ஓதுங்கன்னு சொன்னாங்களா? இந்த 23 வருஷ பிரச்சார ஜூஸ் பண்ணி சொன்னாங்களே, அதுல நீங்கள் 12க்கு நபியுல் ஆகிர் மௌலிது ஓதுங்கள், ஹசன் ஹுசைன் மௌலிது ஓதுங்கள் சொன்னார்களா? இதெல்லாம் தொழிலுக்காக, வியாபாரத்துக்காக எங்கள மாதிரி ஆட்கள் உருவாக்கி கொண்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ சொன்னார்கள், நோன்பு வைக்க சொன்னார்கள், மௌலிது ஓத சொல்லல. 300 வருடத்திற்கு முன்னால் தமிழகத்திலே உள்ள சில பேர் எழுதின பாட்டு தான் மௌலிது. ரசூலுல்லாஹ் சொன்ன பாட்டு இல்ல. கத்தங்கறீங்க, பாத்தியாங்கறீங்க, பூரியாம் பாத்தியாங்கறீங்க, விறகு வெட்டி கிசாங்கறீங்க. இதெல்லாம் எந்த மார்க்கத்தில் இருக்கு? எந்த குர்ஆன்ல இருக்குது? உரசி பார்க்கணும். எந்த ரெண்டை விட்டுட்டு போனாங்களோ ஒரு முஸ்லிம் தன்னுடைய நடவடிக்கை சரியான்னு பாக்குறதா இருந்தா குர்ஆன்ல போய் பார்க்கணும். குர்ஆன்ல இருக்குதா? செய்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களான்னு பார்க்கணும். இருந்தா செய்வோம், இல்லையா தூக்கி கடாசு கால்ல போட்டு மிதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிதிச்ச மாதிரி மிதிக்கணும். ஒரு பாத்தியாவா அதுக்கு மேக்கட்டு கட்டி என்னென்னமோ சொல்லி அதை ஓதுனா பணக்காரன் ஆயிரலாம், விறகு வெட்டி கிசா அதை படிச்சா பணக்காரன் ஆயிரலாம். இது எங்க இருந்து கத்துக்கிட்ட பாடம்? பூரியாம் பாத்தியா இஸ்லாத்துல உண்டா? கிடையாது. மூணாம் பாத்தியா உண்டா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் மௌத்தா போனாங்களே, ருக்கையா மூணாம் பாத்தியா ஓதுனாங்களா? 7 ஓதுனாங்களா? 40 ஓதுனாங்களா? அவங்களுடைய சின்ன அப்பா ஹம்சா மௌத்தா போனாங்களே, அதுக்கு ஓதுனாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன பிறகு சஹாபாக்கள் ஓதுனாங்களா? எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க இதெல்லாம்? திரி தவசம்னு சொல்லி பிற சமுதாய மக்கள் சொல்றது காப்பி அடிச்சுக்கிட்டீங்களே தவிர இஸ்லாத்துல இருக்கு எந்த குர்ஆன்ல இருக்கு ஆதாரம்? எந்த ஹதீஸ்ல இருக்கு ஆதாரம்? என்னென்ன மூட நம்பிக்கைகள் இருக்கிறதோ, சகுனம் பார்க்க கூடாது, நாள் நட்சத்திரம் பார்க்க கூடாது, சபர் மாச பீட கிடையாது, இப்படி என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ எல்லாமே குர்ஆன்ல இல்லாதது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாதது. இவற்றை எல்லாம் உரசி பார்த்து அல்லாஹ் சொன்னபடி இருக்குதா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னபடி இருக்குதான்னு பாருங்க. நீங்க இஸ்லாத்தை போய் சொல்ல வேண்டியது இல்லங்க, நீங்க நடந்து காட்டுங்க. வரும் கூட்டம் கூட்டமா வரும். அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும் பொழுது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே கூட்டம் கூட்டமாக மக்கள் நுழைவதை காணும் பொழுது உமது இறைவனுடைய புகழை பாடுன்னு அல்லாஹ் சொல்றானே. அப்படி கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய காட்சியை உங்கள் கண்ணால் பார்ப்பீர்கள். எப்ப பார்ப்பீங்க? இந்த மௌட்டிக பழக்க வழக்கங்களை எல்லாம் உங்கள் கால்களுக்கு அடியிலே போட்டு மிதிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கடைசி ஹஜ்ஜிலே, விடைபெறுகிற ஹஜ்ஜிலே போட்டு மிதித்தார்களே. ஜாகிலியத்தான எல்லா காரியங்களையும் என் காலடியில் போட்டு மிதிக்கிறேன்டாங்களே, மிதிச்சு காட்டு. இப்படி பாப்பான், அதிசயமா பாப்பான். இப்படி ஒரு மார்க்கமா, இப்படி ஒரு நெறியா, இப்படி ஒரு தத்துவமா, மனுஷனை பண்படுத்துறதுக்கு இப்படி ஒரு வழி இருக்குதா என்று பார்த்தார்களே. ஆனால் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தை நோக்கி வருவார்கள், கவரப்படுவார்கள். இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும்.